Tough times create strong men. Strong men create easy times. Easy times create weak men. Weak men create tough times. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், கடினமான சிரமமான தருணங்கள் பலமான சக்தி வாய்ந்த மனிதர்களை உருவாக்குகிறது. சக்தி வாய்ந்த மனிதர்கள் நல்லதொரு சூழலை உருவாக்குகிறார்கள். நல்லதொரு சூழல் உருவாக்கிட்டால் அப்புறம் நீங்கள் எதுவும் போராடுவோ பிரச்சனை பண்ணுறவோ ஒன்றும் இல்லை. ஏன்னா வாழ்க்கை சுமூகமாக போகும். அதனால் அது பலவீனமான மனிதர்களை உருவாக்குது. பலவீனமான மனிதர்கள் உருவானால் அவர்கள் மீண்டும் ஒரு சிரமமான ஒரு தருணங்களை உருவாக்குகிறார்கள். இது ஒரு சூழல் மாதிரி. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். மற்ற தோழர்கள் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், 2014 இந்தியாவினுடைய அரசியல் என்பது பாரதிய ஜனதாவின் பாசிச போக்கை மையப்படுத்தி மாறிவிட்டது. அதை எதிர்த்து ஒரு பெயரளவு ஜனநாயகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் போராடணும், வெற்றி பெறணும். இந்த அடிப்படையில் தான் திமுகவை ஆதரித்தோம். திமுகவும் அதே போல் பாரதிய ஜனதாவின் பாசிசத்தை எதிர்த்து தான் இந்த 5 ஆண்டுகள் நடத்தியிருக்கிறது. இந்த தேர்தலில் கூட டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்தபோது பிரச்சாரத்தை தள்ளி வைத்துவிட்டு ஸ்டாலினோ மற்ற கட்சி தலைவர்களோ அதை எரித்தார்கள், நகலை எரிச்சாங்க. இப்படி இருக்கும்போது இயல்பாகவே திமுக வெற்றி பெறும், தாவேகா ஒரு சிங்கிள் டிஜிட்ல வரும், இப்படி தான் எதிர்பார்த்துக்கிட்டு கருத்து கணிப்புகளும் அப்படிதான் இருந்துச்சு, பிரதீப் குப்தாவை தவிர. ஆமா, அப்போ இந்த தேர்தல் முடிவு இப்படி அமைஞ்சிருக்குதே, மாறி இருக்குதே, எதிரும் புதிருமா இருக்குதே, எதிர்பாராத விதத்தில் இருக்குதே அப்படின்னா அது உண்மைதான். இது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா